இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நமக்கு ஆண்டவர் தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், லூக்காடின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே யோசேப்பு மரியாள் கருவுற்றிருக்கிறாள் என்று கேள்விப்பட்ட பொழுது ரகசியமாக அவளை தள்ளிவிட வேண்டும் என்று ஆலோசனை செய்த போது அந்த யோசேப்புக்கும் கர்த்தர் தரிசனமானார். தரிசனமாகி அவருக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனென்றால் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிக்கிறவர். இரட்சகர் இயேசு என்றாலே தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிக்கிறவர், இரட்சகர், காப்பாற்றுகிறவர். இன்றைக்கு இயேசு உலகத்தில் வந்தது நோக்கம் என்னவென்றால், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். இங்கேயும் இரட்சகர். எதற்காக ரட்சகர் வந்தார்? அவர் ரட்சிக்கும்படி. ரட்சிப்பு என்றால் காப்பாற்றுகிறவர். சென்னையிலே பயங்கரமான வெள்ளம் வந்த பொழுது, அந்த வெள்ளத்திலே மூழ்கி இருந்த பொழுது, அநேகர் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலைமை இருந்த பொழுது, அவர் வீட்டுக்குள்ளிருந்து கூப்பிட்ட ஒரு வார்த்தை, ஐயா எங்களை காப்பாற்றுங்கள். நேற்று திருநெல்வேலி வெள்ளத்திலே அநேக மக்கள் தவித்த போது வீட்டுக்குள்ளே வெள்ளம் போய்விட்டது. ஜனங்கள் தங்களுடைய வேதனையில், தங்களுடைய வெள்ளப்பெருக்கில், தங்களுடைய கஷ்டத்தில், நஷ்டத்தில் எங்களை யாராவது காப்பாற்ற வரமாட்டாங்களா என்று சொல்லி அவர்கள் அங்கலாய்க்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதே போலதான் அன்றைக்கு இயேசு பிறந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் யார் எங்களை காப்பாற்றுவார், இந்த ரோம ஆதிக்கத்திலிருந்து யார் எங்களை காப்பாற்றுவார் என்று சொல்லி ஜனங்கள் தேவன் நோக்கி முறையிட்ட பொழுது, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி, தம்முடைய பாலகனை அனுப்பி, இரட்சகரை அனுப்பி அவளை காப்பாற்ற சித்தம் கொண்டார். அன்றைக்கு யூதர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் அவர் ஏற்றுக்கொள்ள எல்லாருக்கும் விடுதலை கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேருடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கொண்டார். தேவ அன்பு வெளிப்பட்டது, தேவனுடைய தயவு நம்ம வெளிப்பட்டது. எதற்கென்றால், பாவத்தில், சாபத்தில், அடிமைத்திலிருந்து காப்பாற்ற இரட்சகரை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த இரட்சகர் மூலமாக கொடுக்கப்பட்ட ரட்சிப்புக்கு நன்றி சொல்வோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உலகத்தில் வந்தார். இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் வருவதற்கு இடம் கொடுப்போம். அவர் இரட்சகராக வந்து ஆட்சி செய்வார். அவருடைய நாமத்தை நம் மூலமாக மகிமைப்படுத்துவார். மே காட் பிளஸ் யூ. சமாதானமும் நிதியமும் உண்டாகட்டும்.